Illustration number 6. The stock of material held on 1st April 2015 was 400 units at 50 rupees per unit. The following receipts and issues were recorded. You are required to prepare the store's ledger account showing how the values of issues would be calculated under base stock method, both through FIFO and LIFO base being 100 units. On 2nd April 2015, purchased 100 units at 55 per unit. On 6th April 2015, issued 400 units. On 10th April 2015, purchased 600 units at 55 per unit. On 30th April 2015, issued 400 units. On 20th April 2015, purchased 500 units at 65 per unit. On 25th of April 2015, issued 600 units. On 10th May 2015, purchased 800 units at 70 per unit. On 12th May 2015, issued 500 units. On 13th May 2015, issued 200 units. On 15th May 2015, purchased 500 units at 75 per unit. On 12th June 2015, issued 400 units. On 15th June 2015, purchased 300 units at 80 rupees per unit. So illustration number 6. So illustration number 6 la நம்ம என்ன பார்க்க போறோம்னா FIFO model first in first out and LIFO model last in first out. அதுல base stock மாடல்ல நம்ம பண்ண போறோம். base stockன்றது தனி மாடலா கிடையாது. சேம் FIFO LIFO கூடயே வருதா. ஆனா FIFOல தான் base stock வந்து உங்களுக்கு இம்பாக்ட் இருக்கும். LIFOல வந்து இருக்காது base stock இது. ஸோ இது வந்து பேசிக்கலி பேஸ் ஸ்டாக்ன்றது என்ன மாதிரி மெத்தட்னா, ஸோ இனிஷியலாக ஒரு குவான்டிட்டி வந்து ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக ஒரு குவான்டிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த குவான்டிட்டியை அதுதான் பேஸ் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பேஸ் குவான்டிட்டியை செப்பரேட் குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் செப்பரேட் குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் வந்து எடுத்து வச்சிருவாங்க. அதே ப்ரைஸில் அவங்க அந்த சொல்லியிருக்க அந்த ப்ரைஸில் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அது எக்காரணத்து கொண்டும் அந்த குவான்டிட்டியை வந்து டச் பண்ண மாட்டாங்க அன்லெஸ் there is the emergency purpose. ஸோ ஏதாவது எமர்ஜென்சி பர்பஸ்னா மட்டும்தான் அந்த ஸ்டாக் வந்து அந்த பேஸ் ஸ்டாக் யூஸ் பண்ணாங்க. மற்றபடி அந்த ஸ்டாக்கை எதுக்காகவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆஸ் யூஷுவல் அதை தவிர ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ஃபிஃபோல உங்கள் பேசிக்ஸ் உங்களோட பேமெண்ட்ஸ் ரெசிப்ட்ஸ்லாம் அதெல்லாம் யூஸ்ஃபுல் மெத்தட் தான். ஆனால் இந்த இனிஷியலாக எடுத்துக்கிறாங்களே அந்த ஸ்டாக், ஸோ அந்த ஸ்டாக்கான அந்த ப்ரைஸ் அது மட்டும் ஸ்டாண்டர்டாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஏதாவது எமர்ஜென்சி பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. பேஸ் ஸ்டாக் மாடல் இங்க FIFOல நம்ம பார்க்க போறோம். இனிஷியலி one good the goods for example you can say like 100 units at 50 rupees per unit. We say 100 units with 50 rupees per unit. Now that unit will be kept separately along with the same price, will be freezed for some days. அது வந்து நம்ம சொல்ல முடியாது. So only for emergency purpose only தான் they use this base stock. I hope you understand this concept well. So இப்போ நம்ம வந்து FIFO மாடல் நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். திரும்பவும் சொல்கிறேன், அந்த அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி எடுத்து வச்சுப்பாங்க. அந்த ஒரு ப்ரைஸும் சேம் அதே தான், ப்ரைஸில் எந்த சேஞ்சஸ் கிடையாது. ஸோ ரெண்டுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இதுதான் பேஸ் குவான்டிட்டி, பேஸ் ஸ்டாக். ஸோ இப்போ நம்ம FIFO மாடல் வந்து கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க, இஷ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம கால்குலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் டீட்டெயில்ஸ்லாம் நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ டேட், பர்டிகுலர், ஃபர்ஸ்ட் நான் FIFO மாடல் தான் போட போகிறேன். Quantity, receipt, quantity per unit, total. Next issue, quantity, price per unit, total. Next balance, quantity per unit cost, total. ஓகே, இப்போ போட ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் வந்து on 1st April 2015. ஸோ 1st April
1st April அன்னைக்கு பேலன்ஸ் அதுதான் 400 at 40 per unitன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ் ஸோ 400 units at 50 rupeesனா 20,000. Next, on 2nd April, purchases நடந்திருக்கு எவ்வளோ 100 units at 55 rupees per unitன்னு சொல்லியிருக்காங்க. இதில் மேலே கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் பேஸ் பீயிங் 100 units. ஸோ அந்த 100 units நீங்கள் டச் பண்ணக்கூடாது. எப்பவுமே அந்த பேஸ் வந்து ஸ்டாண்டர்டாக ஃப்ரீஸ் பண்ணி நம்ம வச்சுருவோம். ஸோ இப்போ இங்கே வந்து பர்ச்சேசஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ 2nd April அன்னைக்கு. ஸோ பர்ச்சேஸ் how many units? 100 units at 50 rupees. So 55 na 5,500. இங்கே இது வராது. ஸோ இந்த 400 as it is இந்த பேலன்ஸ் இருக்கும். ப்ரைஸும் as it is அப்படியே தான் இருக்கும். இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணத என்ட்ரி இங்கே நீங்கள் கொடுத்துருவீங்க. ஸோ 100 55 இது 5,500 போட்டாச்சா. நெக்ஸ்ட் on 6th April இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இஷ்யூ எவ்வளோ பண்ணுறாங்கன்னா 400 units இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ ஃபிஃபோனா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நம்ம பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 400 இருக்கு இல்லையா. ஸோ அந்த 400ல் அந்த பேலன்ஸ் 400ல் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க 100 வந்து 100 units வந்து பேஸ் ஸ்டாக்காக வச்சுருக்காங்க. ஸோ அந்த 100 ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, தொடக்கூடாது. பேலன்ஸ் 300 எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ 300 ஏன்னா நம்மளுக்கு 400 units இஷ்யூ பண்ணுறாங்க. அதனால இதுலேருந்து 300 எடுத்துக்கிறோம். பேலன்ஸ் 100 வந்து இந்த 100லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 100. ஸோ நான் இந்த அந்த 300 இதுலேருந்து எடுத்தனால இதோட பர் யூனிட் காஸ்ட் தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 500. நெக்ஸ்ட் இந்த 100 வந்து நான் இங்கேருந்து எடுத்துக்கிறதுனால இதோட 55 இந்த பர் யூனிட் காஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். சாரி இது 500 கிடையாது 50. சாரி சின்ன மிஸ்டேக். ஸோ இது வந்து 50 500 கிடையாது 50. ஸோ இது போட்டேன்னா ஐ கெட் 15,000. இது 55,000. ஓகே. நெக்ஸ்ட் ஆன் 10th April வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. திரும்ப பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. for 600 units purchase பண்ணுறாங்க. காஸ்ட் ஆஃப் 55. ஸோ if I multiply this I get 33,000. ஸோ இங்கே அது வராது. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு 100 வந்து பேஸ் ஸ்டாக் நம்மளுக்கு இருக்குது. 300 போயிடுச்சு. இதில் இந்த 100ம் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே 100 இந்த 50 rupees இதுதான் நம்ம பேஸ் ஸ்டாக். அதோட ப்ரைஸ் எவ்வளோனா 5,000. இது வந்து ஃப்ரீஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு 600 உள்ள வந்துருக்கு. ஸோ இந்த 600 நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ 600 55 33,000. நெக்ஸ்ட் ஆன் 13th April என்ன நடக்குதுன்னா இஷ்யூ பண்ணுறாங்க. எவ்வளோனா 300 units. சாரி 400 units வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி 600 இருக்குது இல்லையா. அது நம்ம வந்து 100 வந்து தொடவே கூடாது. ஏன்னா அது நம்ம பேஸ் ஸ்டாக் அது ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது எமர்ஜென்சி பர்பஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம டச் பண்ண மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக இந்த 400 units வந்து நம்ம இங்கே வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த 600லேருந்து நம்ம 400 எடுத்துக்க போகிறோம். ஸோ 400. ஸோ இந்த யூனிட் இருக்கிறதா அந்த யூனிட் ப்ரைஸ் தான் எடுத்துக்கிறோம். ஸோ 55 455 gives me 22,000. ஸோ அப்போது இங்கே எனக்கு 100 50 5,000. இங்கே எனக்கு வந்து 600ல் 400 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 200. அதே காஸ்ட் ப்ரைஸ் 55 have 11,000. ஓகே. இங்கே நான் ஒரு என்ட்ரி மறந்துட்டேன். ஆக்சுவலி இங்கே இஷ்யூ பண்ணிவிட்டு இங்கே பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒன்லி இந்த 100 units இந்த 50 rupees இதுதான் இங்கே இருக்குது. இதை நான் போட மறந்துட்டேன். ஓகே. ஓகே
ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஆன் 20th ஏப்ரல் ஒரு நடந்திருக்கு ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தது. ஸோ 20th ஏப்ரல் வந்து என்ன இருக்குன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோனா 500 யூனிட்ஸ். ஸோ பர்ச்சேஸ் 500 units at 65. So 600 into 65 gives me 32,500. So இப்போ நம்ம இங்க போடும்போது இங்க போடும்போது 100 இது பேஸ் ஸ்டாக் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஒரு 200 இருக்கு அது 55 11,000 இப்போ நியூ ஆட் ஆனது 500 அதோட காஸ்ட் பிரைஸ் இஸ் 65 பேலன்ஸ் 32,500. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன 25th அன்னைக்கு. ஸோ 25th ஏப்ரல் அன்னைக்கு இஷ்யூ பண்றாங்க 600 யூனிட்ஸ். ஸோ 25th ஏப்ரல் இஷ்யூ. ஸோ எவ்வளோ இஷ்யூ பண்ணுறாங்க? ஸோ 25th ஏப்ரல் அன்னைக்கு 600 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தொட முடியாது ஏன்னா அது பேஸ் ஸ்டாக்கு. செகண்ட் இங்கே அது 200 எடுத்துக்கலாமா? ஸோ 200. ஸோ இந்த காஸ்ட் இந்த யூனிட் எடுத்துக்கிறதுனால அதோட காஸ்ட் ப்ரைஸ் ஸோ 55 11,000. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆக்சுவலி இங்கே எழுதக்கூடாது. இங்கே எழுதிக்கலாம். ஸோ இது 200 55 11,000. நெக்ஸ்ட்டு 600 இல்லையா? ஸோ பேலன்ஸ் 400 வந்து நம்ம இந்த 500 யூனிட்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ 400 65 எவ்வளோனா 26,000. ஸோ நம்மளோட பேஸ் ஸ்டாக் 5,000. அப்புறம் நமக்கு இந்த 200 ஆல்ரெடி போயிடுச்சு. இதில் ஆல்ரெடி 500 400 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 100. ஸோ 100 65 6,500. நெக்ஸ்ட் ஆன் 10th மே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த என்ட்ரி போட்டுக்கோங்க. 10th மே பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணாங்க? 800 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ 800 at 70 rupeesனா 56,000. ஸோ இதில் ஆட் பண்ணிக்கலாமா? இது பேஸ் ஸ்டாக் ஆல்ரெடி இருக்கிறது 5,000. அடுத்து ஆல்ரெடி ஒரு 500 இருந்துச்சு. அதில் 400 போடணும் 100 இருந்துச்சா? ஸோ அந்த 100 65 6,500. இப்போ நியூவாக ஆட் ஆன இந்த 800 நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ 800 70 56,000. நெக்ஸ்ட் ஆன் 12th. ஸோ ஆன் 12th வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 12th மே இஷ்யூ நடக்குது. ஸோ இவ்வளோ வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 12th மே அன்னைக்கு என்ன எவ்வளோ வந்து இஷ்யூ பண்ணுறாங்கன்னா வந்து 500 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுலேருந்து எடுத்துக்கலாமா? இது வந்து தொடவே கூடாது. இது வந்து நம்ம பேஸ் ஸ்டாக் தொடவே கூடாது. இந்த 100 எடுத்துக்கலாமா? ஸோ 100 how much 65 இந்த காஸ்ட் எடுத்துக்கலாம் 6,500. 600 யூனிட்ஸ் சாரி 500 யூனிட்ஸ் இல்லையா? ஸோ சாரி 500 யூனிட்ஸ். ஸோ மே 12th அன்னைக்கு 500 யூனிட்ஸா? இதுலேருந்து ஒரு 100 எடுத்துட்டோம். பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ 400 தேவை. ஸோ அந்த 400 இதுலேருந்து எடுத்துக்கலாமா? ஸோ இதோட காஸ்ட் ப்ரைஸ் 70. ஸோ இந்த பேலன்ஸ் 400 இதுலேருந்து எடுத்துக்கனால இதோட காஸ்ட் ப்ரைஸ் 70. 470 28,000. So as usual base stock. So இதில் ஆல்ரெடி இந்த 100 போயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த 100 வராது. இது ஆல்ரெடி இதுவும் போயிடுச்சு இதில். ஸோ பேலன்ஸ் இந்த 800ல 400 போனாலும் பேலன்ஸ் 470னா 28,000. ஓகே நெக்ஸ்ட் ஆன் 13th வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. 13th மேவும் ஒரு இஷ்யூ நடக்குது. ஸோ 13th மே என்ன இஷ்யூ பண்ணுறாங்க? 200 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த 200 யூனிட்ஸ் இந்த 400 யூனிட்ஸ்லேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்க கூடாது. ஸோ 200
70. Now I have 14,000. So அப்போ பேலன்ஸ் வந்து ஆக்சுவலி இதோட இது கீழே தான் வரணும். செகண்ட். ஸோ 270, 14,000. ஸோ பேஸ் ஸ்டாக் 50,000. இதில் ஆல்ரெடி 200 போயிடுச்சுல, இந்த 400ல இங்கே 200 போனனால பேலன்ஸ் 270, 14,000. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன? நெக்ஸ்ட் ஆன் 15th வந்து என்ன பண்றாங்கன்னா பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸ்பேஸ் இல்லையே, என்ன பண்ணலாம்? ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, அதிலே நான் கொஞ்சம் எழுத பார்க்குறேன். ஸோ 15th அன்னைக்கு 15th மே அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா பர்ச்சேஸ் நடக்குது. ஸோ எவ்வளோனா 500 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் 500, அப்புறம் 75 rupeesனா ஸோ 37,500. இப்போ நம்ம எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இங்கே நம்ம என்ன எழுத போகிறோம்னா ஆல்ரெடி பேஸ் ஸ்டாக் 100, 55,000. அடுத்தது 200 எக்ஸிஸ்டிங்காக இருந்துச்சு, 270, 14,000. கூட இந்த 500 யூனிட்ஸ் ஆடாச்சுல, ஸோ அதுவும் நம்ம போட்டு போகிறோம். ஸோ 500, 75, 37,500. ஸோ நான் மேலே வந்து அழிச்சிட்டு எழுதுறேன் பேலன்ஸை. ஸோ இன்னும் 2-3 என்ட்ரி தான் இருக்குது. ஸோ நான் அதில் மேலே இருக்கிறது நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் FIFO மாடல், இப்படி தான் கம்ப்யூட் பண்ணணும். ஓகே ஓகே புரியலன்னா திரும்ப வீடியோ ரீவைண்ட் பண்ணி பாருங்க, புரியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மூலியமாக தான் எனக்கு ஓகே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு, ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தோணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு உங்களோட சப்போர்ட் நீங்கள் எந்தளவுக்கு பண்ணுறீங்கன்னு தெரியும். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக இந்த சேனலை என்னால் ரன் பண்ண முடியாது. ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். எனக்கு அதான் எனக்கு ஒரு பவர் ஸ்பிரிட் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மோஸ்ட்டாக என்னோட வீடியோஸ் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. அது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது. ஸோ அதனாலே வீடியோஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுறாள் அந்தளவுக்கு ஒரு எனக்கு இதுவே வரல, எந்தோசியாசமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் வீடியோஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் இது முடிச்ச அளவுக்கு நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நான் இந்த கிளாஸஸ் எல்லாமே CMA கிளாஸஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எந்த பெரிய இது இல்லையே, ஜஸ்ட் ஃப்ரீ தானே அது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த என்ட்ரி நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா 12th ஜூன் அன்னைக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் ஸோ 12th ஜூன் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்கன்னா 400 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம இங்கே பார்ப்போம். லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ஸோ இதில் வந்து இந்த 100 யூனிட்ஸ் வந்து நமக்கு தெரியும் பேஸ் ஸ்டாக் எடுக்கக்கூடாது. ஸோ அதை 400 யூனிட்ஸில் ஃபஸ்ட்டு இந்த 200 யூனிட்ஸ் எடுத்துக்கலாமா? ஸோ 200 எவ்வளோ 70. நெக்ஸ்ட் பேலன்ஸ் 200 இந்த 500 யூனிட் 75லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ நான் எடுத்துக்கிறேன். ஸோ 200 அதர் காஸ்ட் ப்ரைஸ் 75. இது வந்து 14,000 and for this one is 15,000. ஓகே, ஸோ நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? பேஸ் ஸ்டாக் ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும், அது அப்படியே தான் இருக்குது 5,000. நெக்ஸ்ட் நமக்கு வந்து அதில் இங்கே பார்த்தோம்னா அதில் இந்த பேஸ் ஸ்டாக் நம்ம வச்சுட்டோம். இந்த 200 ஆல்ரெடி இங்கே கன்சியூம் பண்ணிட்டோம் மேலே. பேலன்ஸ் இந்த 500ல் 200 போச்சுன்னா பேலன்ஸ் 300 இருக்கு இல்லையா? ஸோ அது நம்ம போட போகிறோம். ஸோ 300 எவ்வளோனா 75. ஸோ 375னா 22,500. நெக்ஸ்ட்டு 15th ஜூன். ஸோ 15th ஜூனில் வந்து பர்ச்சேசஸ் தான் லாஸ்ட் என்ட்ரி. ஸோ 15th ஜூனில் பர்ச்சேசஸ் நடக்குது.
ஸோ எவ்வளோ யூனிட்ஸ்னா 300 to 80. ஸோ எவ்வளோ 24,000. ஸோ நமக்கு இங்கே ஸோ இது பேஸ் ஸ்டாக் 155,000 இருக்கு. இது 300 யூனிட்ஸ் இருக்கு. 75 22,500. அப்புறம் இப்போ நியூவாக வந்து 300. ஸோ அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கோ. 380 rupees 24,000. So these are the 3 varieties of stocks we have at the end of the year. ஸோ அவ்வளோதான் FIFO மெத்தட் நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதே சம்ம வந்து LIFO மெத்தடில் போட்டால் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ ரீவைண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நான் இப்போ எரேஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். ஸோ FIFO மெத்தட்ன்றது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ன்றது நம்மளுக்கு தெரியும். டேட்ஸ் நான் அரேஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாகவே நான் ஆரம்பிக்கிறேன். இங்கே LIFO மாடலை பொறுத்த வரைக்கும் பேஸ் ஸ்டாக்கில் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து LIFO மெத்தடில் அந்தளவுக்கு பெரிய இம்பேக்ட் இருக்காது. ஸோ FIFOல தான் நம்மளுக்கு இம்பாக்ட் இருக்கும். பேஸ் ஸ்டாக் வச்சு உங்களுக்கு பெருசாக அந்தளவுக்கு இம்பாக்ட் இருக்காது இந்த LIFO மெத்தடில். நிறைய தியரிஸில் பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்டாக் வந்து வில் நாட் பி அப்ளைடு இந்த LIFO மாடல்னு நிறைய தியரிஸ்ல தான் சொல்லியிருக்காங்க. எனிவேஸ் நம்ம இங்கே LIFO மாடலில் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அளவுக்கு பெரிய இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்காது. இருந்தாலும் நான் 1 by 1 நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பேலன்ஸ் பர்ச்சேசஸ்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும். இஷ்யூஸ் வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வரும். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம FIFOல எப்படி பார்த்தோம், இங்கே வந்து 400 யூனிட்ஸ், இங்கே 100 யூனிட்ஸ், இங்கே 200 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா இங்கே 300 யூனிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் இந்த 100 யூனிட்ஸ் எடுத்துப்போம், நெக்ஸ்ட் இந்த 200 யூனிட்ஸ் எடுத்து நம்ம போடுவோம். ஸோ 100 யூனிட்ஸ் 200 யூனிட்ஸாக போட்டு இந்த 300 யூனிட்ஸை நம்ம இஷ்யூ பண்ணுவோம். ஆனால் இது வந்து FIFO மாடல், அதுதான் இப்போ பார்த்தோம். அதே LIFO மாடல் எப்படின்னா 300 யூனிட்ஸ்னா ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கு பார்த்தீங்களா 200 யூனிட்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த 200 யூனிட்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம், நெக்ஸ்ட் இந்த 100 யூனிட்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம 300 யூனிட்ஸை வந்து நம்ம இஷ்யூ பண்ணுவோம். LIFO மாடல் அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து போடுவோம். மற்றபடி ஆஸ் இட் இஸ் சேம் தான். ஸோ ஃபுல்லாக நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆன் 1st April பேலன்ஸ் பேலன்ஸ் வந்து 400 யூனிட்ஸ் இருக்கு, 50 rupees. ஸோ 20,000. நெக்ஸ்ட் ஆன் 2nd April வந்து பர்ச்சேசஸ் நடக்குது. ஸோ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, 100 யூனிட்ஸ் அட் 55. ஸோ 5,500. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேலன்ஸ் 400 யூனிட்ஸ் நான் எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பர்ச்சேஸ் பண்ண யூனிட்ஸ் உள்ள நியூவாக வந்த யூனிட்ஸ் உள்ள வந்ததை நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ 55 5,500. நெக்ஸ்ட் ஆன் 6th April இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இப்போ தான் ஆக்சுவலாக நம்ம என்ன இங்கே டிஃப்ரென்ஸ்ன்றது பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ இஷ்யூ நடக்க போகுதுன்னா 400 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 400 யூனிட்ஸ் நம்ம இங்கே எப்படி இஷ்யூ பண்ண போகிறோம் பார்க்கலாமா? எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பார்த்தோம் FIFOல ஃபர்ஸ்ட் இந்த 400லேருந்து ஒரு 300 எடுத்துக்கிட்டோம், பேலன்ஸ் 100 வந்து பேஸ் ஸ்டாக்காக வச்சுக்கிட்டோம், அடுத்து பேலன்ஸ் 100 வந்து இங்கே எடுத்துக்கிட்டோம். ஸோ 400 அப்படி எடுத்துக்கிட்டோம். ஆனால் இங்கே எப்படின்னா லாஸ்ட்லேருந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே 100 இருக்கா, ஸோ அந்த 100 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 100 எடுத்தனால அந்த 100ஓட காஸ்ட் ப்ரைஸ் ஸோ 5,500. ஸோ 400ன்னு இஷ்யூ பண்ணிக்காங்க. அதில் ஒரு 100 இங்கே நம்ம இதுலேருந்து எடுத்துக்கிட்டோம். பேலன்ஸ் எவ்வளோ 300 எதுலன்னா இதுலேருந்து நம்ம 300 எடுத்துக்கிறோம். ஸோ 300 இதுலேருந்து எடுத்தனால அதோட காஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ multiplied with 50 it gives me 15,000. so balance எனக்கு 150 rupees. so 5,000 the base stock எனக்கு அப்படியே இங்கே வச்சிருக்கேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன, நெக்ஸ்ட் 10th April
ஸோ 10th ஏப்ரல் வந்து என்ன நடக்குதுன்னா பர்ச்சேசஸ் நடக்குது. ஸோ எவ்வளோ யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்க? 600 யூனிட்ஸ் அட் 55. ஸோ 33,000. ஓகே, ஸோ இங்கே ஆல்ரெடி எனக்கு எக்ஸிஸ்டிங்காக என்னோட பேஸ் ஸ்டாக் இருக்கு. 100 into 50 5,000. நடுவில் நியூவாக வந்து இப்போ 600. ஸோ 600 into 55 33,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 13th ஏப்ரல். 13th ஏப்ரல்ல இஷ்யூ வருது. ஸோ 13th ஏப்ரல் இன்னைக்கு எவ்வளோ இஷ்யூ பண்ணுறாங்கன்னா 400 யூனிட்ஸ். ஸோ இங்கே லாஸ்ட்ல இருந்து எடுக்கிறனால நம்மளுக்கு இங்கே 600லேயே 300 யூனிட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ நான் அதுல இருந்து இந்த 300 யூனிட்ஸ் நான் இதுல இருந்து எடுத்துக்கிறேன். இதோட காஸ்ட் ப்ரைஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்க இருந்து நான் எடுக்கிறனால ஸோ 55. ஸோ 300 into one second. Sorry, 300 கிடையாது, 400 யூனிட்ஸ். I may keep making mistakes. So 400 units issue பண்ணிக்காங்க. So 400 into 55 22,000. So as usual என்னோட base stock இருக்கு 150 5,000. So இந்த 600ல 400 units நான் வந்து issue பண்ணிட்டேன். So balance என்கிட்ட எவ்வளோ இருக்கு? 200 units 55 rupees. So 200 into 55 11,000. நெக்ஸ்ட் வந்து 20th ஏப்ரல். ஸோ 20th ஏப்ரல் அன்னைக்கு பர்ச்சேசஸ் பண்றாங்க. ஸோ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்றாங்க? 500 யூனிட்ஸ். ஸோ 500 at a cost price of 65. ஸோ 32,500. ஸோ இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்மளோட பேஸ் ஸ்டாக் இங்கே இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேலன்ஸ்ல வேற என்ன இருக்கு? ஸோ இந்த 200 இருக்கியா? ஸோ அதுவும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 200 55 11,000. இப்போ நியூவா வந்து 500 யூனிட்ஸ். ஸோ 500 65 32,500. ஓகே, நெக்ஸ்ட் 25th ஏப்ரல். ஸோ 25th ஏப்ரல் அன்னைக்கு என்ன நடக்குது? இஷ்யூ ஆஃப் 600 யூனிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஷ்யூ ஆஃப் 600 யூனிட்ஸ். ஸோ இங்க வந்து எப்படி எடுத்து போனோம்? லாஸ்ட்ல இருந்து எடுத்துக்கணும் இல்லையா? லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தனால ஃபர்ஸ்ட் 600 வந்து ஃபர்ஸ்ட் இந்த 500 எடுத்துக்கலாம்ல. ஸோ 500. ஸோ இதை எடுத்துக்கனால இதோட காஸ்ட் ப்ரைஸ் 65. நெக்ஸ்ட் பேலன்ஸ் வந்து 100 இல்லையா? ஸோ அது நான் 100 நான் இந்த 200ல இருந்து எடுத்துக்கிறேன். ஸோ 100. ஸோ அதை இதை எடுத்துக்கனால அதோட காஸ்ட் ப்ரைஸ் 55 எடுத்துக்கிறேன். ஸோ எவ்வளோ? ஸோ 500 into 65 32,500. So 100 na 1,500. $500 100 65 55. So 32,500 5,500 போட்டேன். பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? ஸோ எனக்கு இது தீர்ந்து போச்சு. இதில் இன்னும் 100 தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு வந்து என்னோட பேஸ் ஸ்டாக் இருக்குது. ஸோ பேஸ் ஸ்டாக் 50 100 50 5,000. 200ல இங்கே 100 போயிடுச்சு. பேலன்ஸ் 100 இருக்குது. 100 55 5,500. ஸோ 500 வராது. எனக்கு 500 ஆல்ரெடி இங்கே பிரித்து கொடுத்துட்டேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 10th மே. 10th மே வந்து என்ன நடக்குதுன்னா பர்ச்சேசஸ் நடக்குது. ஸோ எவ்வளோ பர்ச்சேசஸ் பண்ணாங்கன்னா 800 to 70. ஸோ how much? 56,000. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது மொத்தத்தை எழுதிடலாம். ஸோ பேஸ் ஸ்டாக் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வந்து 100 யூனிட்ஸ் 55னா 5,500. இப்போ நியூவாக வந்து 800. ஸோ 800 70 56,000. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து 12th மே. ஸோ 12th மே வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ 12th மே அன்னைக்கு எவ்வளோ இஷ்யூ பண்ணுறாங்கன்னா 500 யூனிட்ஸ்.
ஸோ இந்த 800 லாஸ்ட்ல இருந்து எடுக்கிறனால இந்த 800ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்த 800ல 500 எடுத்துக்கலாம்ல. ஸோ 500. ஸோ இது எடுத்துக்கலாம், அதோட ப்ரைஸ். ஸோ 70 35,000. ஸோ பேலன்ஸ் இருக்கிறதுல நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ 5,000 100 as it is நான் எடுத்து எழுதிக்கிறேன். இந்த 800ல தான் எனக்கு வந்து ஆல்ரெடி 500 போயிடுச்சு. ஸோ அந்த 800 500 போச்சுட்டு எனக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 300 இருக்கும். ஸோ 300 சேம் அதே காஸ்ட் ப்ரைஸ் தான். ஸோ 21,000. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன? நெக்ஸ்ட் வந்து 12th மே, சாரி 13th மே. 13th மேவும் இஷ்யூ நடக்குது. ஸோ 13th மே வந்து எவ்வளோ இஷ்யூ நடக்குதுன்னா 200 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 200, நான் இந்த 300 வந்து நான் அந்த 200 எடுத்துக்கிறேன். ஸோ அதோட காஸ்ட் ப்ரைஸ் 70. ஸோ 270 14,000. பேலன்ஸ் வந்து என்கிட்ட 100 வந்து இந்த பேலன்ஸ் இது பேஸ் ஸ்டாக்கு இந்த 100 as it is நான் வச்சிருக்கேன். 55,500. ஸோ இந்த 200 300ல தான் 200 போச்சுல, பேலன்ஸ் 100 இருக்கு. ஸோ இந்த 100 அதே காஸ்ட் ப்ரைஸ் 77,000. ஓகே போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னும் 2 என்ட்ரி தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மேலே ரேஸ் பண்ணிடுறேன். ஸோ என்ன இருக்கு? 15th மே. ஸோ 15th மே வந்து பர்ச்சேசஸ் பண்ணுறாங்க. ஸோ 15th மே வந்து எவ்வளோ பர்ச்சேசஸ் பண்ணுறாங்கன்னா 500 யூனிட்ஸ் at 75 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 500 at 75 மல்டிப்ளை பண்ணனா I get 37,500. ஸோ எங்கிட்ட இங்கே பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? அந்த பேஸ் ஸ்டாக் வந்து 100 மல்டிப்ளைட் வித் 55,000. அதில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க 500 யூனிட்ஸ் அதோட காஸ்ட் 55,500. நெக்ஸ்ட்டு 100 இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் 100 77,000 கூட இப்போ நியூவாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக் வந்து 500 75 37,500. இன்னொரு என்ட்ரி இருக்கு, நான் ரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன கடைசி என்ட்ரி, கடைசியில் இன்னும் 2 என்ட்ரி இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஜூன் மந்த், ஜூன் 12th ஜூன் அன்னைக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 12th ஜூன் அன்னைக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 12th ஜூன் அன்னைக்கு எவ்வளோ இஷ்யூ பண்ணுறாங்கன்னா 400 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அந்த 400 யூனிட்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்? இங்கே லாஸ்ட்லேருந்து தானே எடுத்துக்கணும். ஸோ லாஸ்ட்லேருந்து 400, இந்த 500லேயே நான் 400 டோட்டலாக நான் எடுத்துக்கலாம். ஸோ 400 இதை எடுத்துக்கலாம், இதோட ப்ரைஸ் தான். ஸோ 75. ஸோ 475 கிவ்ஸ் மீ 30,000. அப்போ பேலன்ஸ் வந்து இதில் எனக்கு 1000, இதில் வந்து எனக்கு 400 போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் எல்லாம் நான் as it is அப்படியே எடுத்து எழுதுறேன். ஸோ 100 into 55,000, 100 into 55, 5,500. Next 100 into 70, 7,000. ஸோ இந்த 400 எனக்கு ஆல்ரெடி 5ல வந்து 400 டிடக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி இப்போ வந்து என்கிட்ட பேலன்ஸ் 100. ஸோ 75 7,500. ஓகே. So 15th June வந்து purchases. எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா 300 at 80.
ஓகே, ஸோ 380னா 24,000. ஸோ பேலன்ஸ் எல்லாமே ஆஸ் இட் இஸ் அப்படியே நம்ம போட்டுரும், ஒரு சேஞ்சும் கிடையாது. அடிஷ்னலாக இந்த 300 நமக்கு சேர்ந்துடும். ஸோ 100 55,000, நெக்ஸ்ட் 100 இந்த 55,500, நெக்ஸ்ட் 100 77,000, நெக்ஸ்ட் 100 75 7,500. இப்போ நியூவாக வந்தது இங்கே ஜாயின் ஆகிடும். ஸோ 300 80 24. நீங்கள் புக்கோட ரெஃபர் பண்ணாலும் சேம் இதே ஆன்சர் தான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி அட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் நம்மளுக்கு இருக்குது. அட் லாஸ்ட் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ அதான் இதை சம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 400 யூனிட்ஸ் அப்படியே தங்கிடுச்சு. நம்மளுக்கு ஃபிஃபோவில் வந்த மாதிரி ஃபர்ஸ்ட்னா நம்ம இதை எடுத்துருப்போம். பட் ஆனால் லிஃபோன்றனால நீங்கள் லாஸ்ட்லேருந்து எடுக்கிறனால இது ஒரு பெரிய இம்பாக்டே கிடையாது. உங்களுக்கு ஆஸ்டிஸ் அப்படியே தான் இருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லை உங்கள் பேஸ் ஸ்டாக்கில். நீங்கள் ஃபிஃபோவில் போடும்போது தேர் வில் பி சேஞ்சஸ் இன் வேல்யூவேஷன் ஆஃப் பேஸ் ஸ்டாக். ஸோ அதனால தான் உங்களுக்கு பேஸ் ஸ்டாக் வந்து ஆஸ்டிஸ் உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் தெரியும். பட் ஆனால் இதில் உங்களுக்கு இம்பாக்ட் அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிஃபோ மெத்தட் அண்ட் லிஃபோ மெத்தட். ஸோ நீங்கள் இந்த உங்களுக்கு என்னோட இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் ஃபர்தராக என்னால் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் நான் வந்து டைரக்ட் டாக்ஸேஷன் போஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த அளவுக்கு யாரும் இல்லைன்னா என்னால் டைரக்ட் டாக்ஸேஷன் இதுக்கப்புறம் வீடியோஸ் போடுவேனான்றது டவுட்டு தான். ஸோ அதனால் எனக்கு எந்தளவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் சப்போர்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமாக எனக்கு காட்டுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் டைரக்ட் டாக்ஸேஷன் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நான் எந்தளவுக்கு எந்தளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்களோ அந்தளவுக்கு. ஓகே, ஸோ இந்த illustration நம்பர் 6 ஓவர் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து புரியலன்னா திரும்ப வீடியோ ரீவைண்ட் பண்ணி 2-3 தடவை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும்.